ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்ன டவுட் கேட்டிங்கன்னா, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து நம்மளால் மாற்ற முடியுமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுமாதிரி வந்து அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் டவுட் கேட்டிங்க. அதுக்காக இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் தப்பாக அதுவும் சேஞ்ச் பண்ணிவிடாங்க. ஏன்னா ரீஃபண்டு தான் அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக செக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் செக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நீங்கள் அமௌண்ட்டு கட்டுற மாரி தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக எல்லா ஆப்ஷனையும் நான் வந்து செக் பண்ணி உங்களுக்கு லைவாக வந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட்ரஸும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம், மொபைல் நம்பர், ஜிமெயில் ஐடி, அதுமாதிரி வந்து டூப்ளிகேட் ஐடி கார்டு கூட நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் உங்கள் வீட்டுக்கே வந்து அவங்க சென்ட் பண்ணிவிடுவாங்க டூப்ளிகேட் ஐடி கார்டு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணாலே அங்கேயே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதை பார்த்து நீங்களும் ஃபாலோ பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. ஃபஸ்ட்டு போர்ட்டலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அது லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். யூசர் நேம் வந்து உங்கள் என்ட்ரூமெண்ட் நம்பர் தான். பாஸ்வேர்டு வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் தான். ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணாமல் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து உங்கள் ஜிமெயிலுக்கே வந்து அவங்க என்ட்ரூமெண்ட் நம்பர் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் வந்து செக் பண்ணியிருப்பீங்க. யாருக்காச்சும் என்ட்ரூமெண்ட் நம்பர் வந்து சென்ட் பண்ணலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக யூனிவர்சிட்டியில் கேட்டு அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆப்ஷன் கேட்டு உங்களுக்கு கொடுக்குவேன். உங்கள் யூசர் நேம் வந்து உங்கள் என்ட்ரூமெண்ட் நம்பர் தான். பாஸ்வேர்டு வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த். கீழே சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ வந்து அட்ரஸ் எப்படி நான் சேஞ்ச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அசைன்மெண்ட் டீட்டெயிலை பற்றி நான் கொடுத்துருங்க. ஏன்னா இப்போ கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து அசைன்மெண்ட் வந்து எப்போ வந்து யூனிவர்சிட்டிலேருந்து சென்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் எப்படி செக் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். கீழே வந்து அசைன்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச்னு கொடுத்தாலே உங்களுக்கு அசைன்மெண்ட்டு தான் அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஷோ ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் இயரை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அசைன்மெண்ட்டோட நம்பரை சூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அசைன்மெண்ட் அப்டேட் வந்து இன்னும் யூனிவர்சிட்டிலேருந்து கொடுக்கல. அசைன்மெண்ட் அப்டேட் வந்து நான் கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அசைன்மெண்ட் அப்டேட் வந்து யூனிவர்சிட்டிலேருந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணால் அட்ரஸை சர்வீஸ் ரெக்வர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, சர்டிஃபிகேட் ரெக்வர்ட்ஸ்னு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போனஃபிட் சர்டிஃபிகேட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. நீங்கள் எதுக்காக போனஃபிட் சர்டிஃபிகேட் வந்து வாங்குவீங்களோ அந்த ரீசனை வந்து அங்கே டைப் பண்ணுங்கள். சிம்பிளாக 2 லைன் டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு மேலே வந்து அமௌண்ட் வந்து ஷோ ஆகுது பாருங்க. 250 நீங்கள் பே பண்ணால் மட்டும் தான் போனஃபிட் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் இதுக்கே வந்து சென்ட் பண்ணுவாங்க உங்கள் அட்ரஸுக்கு. நீங்கள் ரீசனை டைப் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்தா நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போவோம். நான் அது எப்படி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லா ஆப்ஷனையும் உங்களுக்கு வந்து செக் பண்ணி நான் லைவாக வந்து டெமோ போட்டு காமிக்குவேன். சேஞ்சஸ் ரெக்வர்ட்னு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க என்னென்ன ஆப்ஷனுங்க அவங்க கொடுக்காங்கன்னா, நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மெயில் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதேமாதிரி அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதேமாதிரி வந்து டூப்ளிகேட் ஐடி கார்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். டூப்ளிகேட் ஐடி கார்டு வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஆனால் அதுக்கு 250 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து 100 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஒவ்வொன்றா இப்போ லைவாக வந்து உங்களுக்கு டெமோ வந்து வீடியோ போட்டு காமிக்குவேன். நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுங்கள். பேமெண்ட்டில் வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் நேமு இனிஷியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரிக்டிங் நேமுங்கிற இடத்துல வந்து உங்கள் ரீசெண்டாக இருக்க நேம் வந்து காட்டும். நான் அதை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்து நியூ நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உங்கள் நியூ நேம் வந்து என்டர் பண்ணி சூஸ் ஃபைலுங்கிற இடத்துல உங்கள் ஆதார் கார்டை வந்து நீங்கள் கொடுங்க. மொபைல் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணால் சேம் அதேமாரி தான். எக்ஸ்ட்ரிக்டிவ் மொபைல் நம்பரில் நீங்கள் ரீசெண்டாக கொடுத்த மொபைல் நம்பர் ஷோ ஆகும். கீழே நியூ மொபைல் நம்பர்னு கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரீசனுக்காக மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த ரீசன் வந்து டைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அதனால் வந்து மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரீசனை டைப் பண்ணி கீழே வந்து சேவ்னு கொடுத்தா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சேம் இமெயில் ஐடி அதேமாரி தான். இமெயில் ஐடி கரெக்டாக உங்களுக்கு எந்த இமெயில் ஐடி இருக்கோ அது வந்து ஷோ ஆகும். கீழே வந்து நியூ இமெயில் ஐடி வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டதுக்கப்புறமா கீழே வந்து ரீசனை டைப் பண்ணி கீழே வந்து சேவ்னு கொடுத்தா உங்களுக்கான ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆகிடும். அட்ரஸும் அதேமாரி தான். சேம் அட்ரஸும் நீங்கள் அதேமாரி தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் முன்னாடி கொடுத்த அட்ரஸ் வந்து அங்கேயே ஷோ ஆகும். கீழே வந்து உங்களை அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க, டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, சிட்டி, நீங்கள் எந்த ஸ்டேட்டு, எந்த கண்ட்ரி, எந்த டிஸ்ட்ரிக்கு எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க. 1 by 1 எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் பின்கோடு தான் வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து சூஸ் ஃபைலுங்கிற இடத்துல வந்து உங்கள் ஆதார் கார்டோட ஃபோட்டோ வந்து அங்கே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சேவுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள்.
ரீசன் வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் எதுக்காக அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு சிம்பிளாக 2 லைன் வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் எதுக்காக அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு மேலே வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து 100 ருபீஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் எல்லா ஆப்ஷன் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து மேலே வந்து உங்களுக்கான பேமெண்ட்டான அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். நீங்கள் அதை வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு டூப்ளிகேட் ஐடி கார்டு வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து அவங்க சென்ட் பண்ணணுன்னா 250 வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் ரீசன் டைப் பண்ணி சேவ்னு கொடுத்தாலே அவங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆகிடும். நீங்கள் வந்து ரீசன் டைப் பண்ணி சேவ்னு கொடுத்தாலே அவங்க ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆகிடும். ஓகே, நான் எல்லா ஆப்ஷனையும் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த ஆப்ஷன் மட்டும் தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஃபவுண்டேஷன் கோர்ஸுங்க எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் லாஸ்ட்டாக. இப்போ எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து எப்படி பே பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ரீசன் வந்து சும்மா சாம்பிள்னு டைப் பண்ணி கீழே வந்து சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணிக்குவேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ப்ராசஸ் ஃபார் பேமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து எனக்கு ஷோ ஆகுது கீழே. அதை கிளிக் பண்ணேன்னா நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பேஜுக்கு வந்து அங்கே போய்டும். பேமெண்ட் பேஜ் போனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் கார்டு மூலயமா பே பண்ணலாம், அப்படி இல்லைனா நெட் பேங்கிங் மூலயமா பே பண்ணலாம், இல்லை கியூஆர் கோடு கூட அவைலபிளாக இருக்கும், யூபிஐ பேமெண்ட்டு கூட இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி வந்து பே பண்ணுறதுக்கு கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஓடிபி வந்து என்டர் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுங்கள். எந்த ஒரு எரருமே உழுவாது. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து யூபிஐ மூலயமா கூட பே பண்ணலாம். யூபிஐ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஷோ கியூஆர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கான கியூஆர் கோடு வந்து ஷோ ஆகும். ஆனால் அங்கே 4 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த கியூஆர் கோடு வந்து ஷோ ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பே பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கான ரெக்வஸ்ட் வந்து அங்கே சென்ட் ஆகும். அவங்க வந்து அதை செக் பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து அந்த சேஞ்சஸ் வந்து அங்கே பண்ணுவாங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த சேஞ்சஸுக்கான பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கொடுத்த ரெக்வஸ்ட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் பாஸ்ட் சர்வீஸ் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன ரெக்வஸ்ட்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு. அதை நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் பே பண்ணலைன்னா நாட் பெய்டுன்னு காட்டும். பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெய்டுன்னு காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் வந்து பெய்டுன்னு ஷோ ஆகும். அது நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கான பேமெண்ட் ரெசிப்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஷோ ஆகும். இப்படி தான் நீங்கள் வந்து அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ ஆனால் இதில் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் ஃபோட்டோக்கு வந்து தனியாக வந்து யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி கேட்குற மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னால் உங்களுக்கான லாங்குவேஜ் பேப்பர் தான். நீங்கள் லாங்குவேஜ் பேப்பர் வந்து நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து எல்லாருமே தமிழ் தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு வந்து தெரியாமல் வந்து இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க தான் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி தான் கேட்கணும். அதுக்கு நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம். யூனிவர்சிட்டி கான்டாக்ட் டீட்டெயில்னு ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணி அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்து அதில் உள்ள மொபைல் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாலே அவங்க வந்து பேங்க்லேருந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு வந்து டிடி எடுத்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் உங்களுக்கு வந்து அவங்க வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிவிடுவாங்க. இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதேமாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.